இந்த அஞ்சலிக்கு இப்போ கேடுகள்லாம் சுத்திக்கிச்சுன்னு நெனைக்கிறேன். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படிலாம் வந்து பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. அதாவது இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ளோ பெரிய தப்ப செஞ்சு, அந்த தப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தப்பு தான் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்காம, இப்போ அடுத்ததா மிகப்பெரிய ஒரு தப்ப வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்சிருக்கா. அதாவது முதல் தப்புலயே அவ திருத்திக்கிட்டு இருந்தா அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்ம கௌதமும், இலக்கியாவும் இருந்துட்டு, சரி அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு வாய்ப்பு குடுக்கலாம் அப்படின்ற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு நம்ம இலக்கியா தயாராக போறாங்க. இந்த ஒரு ஆப் மூலியமா இந்த அஞ்சலி வந்து போயினா ஜெயிலுக்கு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அஞ்சலி பண்ணியிருக்க காரியம் சின்ன காரியம் கிடையாது. மிக பெருசு. அதாவது தன்னோட சொந்த அப்பாவையே கொல்றதுக்கு பார்த்திருக்கா. சரி ஓகே. இப்போ வந்து போயினா அவரு கை, கால் அசைக்க முடியாம, வாய் பேச முடியாம இருந்துட்டு இருக்காரு. நரம்பு கட்டாயி. இந்த மாரி இருக்கும்போது, அதாவது கீழ விழுந்ததுல அவரோட உயிரே போயிருந்துச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்ற மாரி வந்து சொல்லி இந்த இடத்துல நம்ம இலக்கியா இருந்துட்டு, இந்த அஞ்சலிய வந்து போயினா இப்போ வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலலாம் உன்ன சும்மா விட முடியாது அப்படின்ற மாரி சொல்லி, அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியாவும், கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து விஷயத்த கேள்விப்பட்ட உடனே பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சியாக ஆரம்பிச்சுடுறாங்க. அதுவும் நல்லா இருந்த மனுஷனுக்கு எப்படி இப்படி ஆச்சு? அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம இலக்கியாவோட மனசுக்குள்ள இருந்துட்டுருக்கு. ஏன்னா, எந்த ஒரு அவருக்கு நோய் நொடியும் இல்ல. எதுவும் கிடையாது. பக்கவாதம் அப்படின்னாலுமே கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு காலோ, ஒரு கையோ இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, செயலிழந்து போயிருக்கணும். அது மட்டும் இல்லாம சரி ஓகே வழுக்கி விழுந்தாங்க. அதனால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே கூட, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அஞ்சலிய பத்தின ரகசியங்கள் ஒவ்வொன்னா வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய வர ஆரம்பிச்சுருது. யார் சொல்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலியோட அம்மாவே புட்டு புட்டு வைக்க ஆரம்பிச்சுறாங்க. அஞ்சலி தான் வந்து பார்த்தீங்கன்னா, என் புருஷன் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, உண்மை எல்லாத்தையுமே சொன்னதுக்கு அப்புறமா நம்ம இலக்கியாவுக்கு செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா, கோவம் வந்து அஞ்சலிய அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்ட ஆரம்பிச்சுறாங்க. அஞ்சலியால இனிமே எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நிம்மதியா இருக்க முடியாது. இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, அமைதியா அவங்க அப்பா போடுற சாப்பாட்ட சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருந்தா அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த அஞ்சலிக்கும், அஞ்சலியோட அம்மா சிந்தாமணி 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய டிஃபரெண்ட்லாம் கிடையாது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சலியும் நம்ம கார்த்திக்கு உண்மையா தான் இருந்துட்டு இருந்தா. அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிந்தாமணியும். ஏதோ அவங்க பொண்ணுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சு, இந்த பணத்த திருடுறது, அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்ததா ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணிட்டே இருந்தது. இது எல்லாமே ஓகே தான். நார்மலா தான் வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா, இந்த அளவுக்கு அவங்க யோசிச்சு கூட பார்த்ததே கிடையாது. அவங்க புருஷன் மேல இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பாசம் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ தெரிஞ்சுக்கிட்டதுனால தான், இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து போட்டு குடுத்தாங்க. கடைசியில நம்ம இலக்கியா இருந்துட்டு, இதுக்கு மேல உன்னெல்லாம் விட்டு வைக்கவே கூடாது. இப்போ கூட நாங்க உன்ன வந்து போனா கார்த்திக் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக தான் அங்க அவ்ளோ போராட்டத்த பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீ என்னடான்னா இவ்ளோ கேவலமான காரியத்த செஞ்சிருக்க. இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர வச்சு உன்ன ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறேன் பாரு. ஜெயிலுக்கு தள்ளுறேன் பாரு அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் அஞ்சலி இருந்துட்டு மறுபடியும் நம்ம இலக்கியா கால புடிச்சுக்க ஆரம்பிச்சுறாங்க. என்ன என்னையும் தள்ளி அதாவது இலக்கியாவையும் தள்ளிவிட போறியா? அப்படின்ற மாரி நம்ம சிந்தாமணியே வந்து போனா கேட்க ஆரம்பிச்சுறாங்க. எப்போ வந்து போனா நீ இந்த காரியத்த பண்ணியோ இதுக்கு மேல உன்ன சும்மா விடக்கூடாது. நானே வந்து கோர்ட்ல போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லா இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, சாட்சி சொல்லப் போறேன் அப்படின்ற மாரி, இப்போ சிந்தாமணி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இந்த அஞ்சலிக்கு இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சின்னு சொல்லலாம். தன்னோட அம்மா இப்படி வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.